போஸ் போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் எம்ஜி அப்படின்னு சொல்லணும்னு தோணுது, ஆனால் நான் அதை பற்றி சொல்லலைங்க. நான் பூமர் பற்றி பேச வந்தேன். நான் தண்ணி கண் படம் வந்த மாதிரி பூமர் பற்றி பேச வந்தேன். அந்த இடத்துல எங்கேருந்து வந்தார் எம்ஜி ஹெக்டர்? இல்லை, சரி, ஓகே. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிடலாம்ப்பா. எல்லாரும் நேரம் ரெண்டு எபிசோட சொல்ல மாட்டீங்களா? நான் என்னோட தரப்புல இருந்து எங்களுக்கு, அதாவது எனக்கு எப்படி இருந்தது ரேகிங் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயரு என்ன பண்ணாங்கன்னா, நான் முதல்ல சொல்லியிருப்பேன், நாங்கள் எல்லோரும் தனியாக ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம். அப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ஒன்றா இருப்போம். ஒரே கூத்து தான், செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஃபஸ்ட் இயரில் எங்கள் டைமில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னால், எங்களுக்குலாம் நாங்கள் நான் செமஸ்டர் பேட்டர்னில் இருப்போம். ஃபஸ்ட் இயரில் ஒரே செமஸ்டர் தான். அதுக்கு முன்னாடிலாம் 6 months ஒரு செமஸ்டர் வரும். அப்பயே ஒரு சில அரியர் பேப்பர் விழுந்துடும். ஸோ அதுக்கு அடுத்த செமஸ்டர் அப்பயே அரியரோட இருக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் செமஸ்டர் இருந்தது, ஆனால் எனக்கு வந்து செமஸ்டர் பேட்டர்னில் வந்து நான் டீம்டு யூனிவர்சிட்டி. அப்போ எனக்கு முன்னாடி பேட்சது தான் அண்ணா யூனிவர்சிட்டி பேட்ச். அதான் குறிப்பாக உன்னோட 2 பேட்சில் இருந்தது. அதாவது எங்களுக்கு எனக்கு ஜூனியருக்கும் நான் செமஸ்டர், அதுக்கப்புறம் வந்து செமஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னன்னா, அந்த நான் செமஸ்டராக இருந்தனால ஒரு பெரிய கிஃப்ட்டுங்க அது. ஏன்னா நார்மலாக இது எல்லாருக்கும் ஒத்து போகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு கிளாஸில் எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ரேங்க் யார், லாஸ்ட் ரேங்க் யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து யூனிட் டெஸ்ட் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் யாரையுமே வந்து ஈக்குவேட் பண்ணவே மாட்டாங்க. இவன் தான் நல்லா படிப்பான், இந்த பொண்ணு தான் நல்லா படிப்பான், இவன் நல்லா படிக்க மாட்டான், அப்படி பார்க்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடிகிற வரைக்கும் அதனால் எல்லாருமே வந்து சிங்கக்குட்டி தான், ஜாலியாக இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது காலேஜ் லைஃப் ஸ்டார்டிங்லேயே 6600 நான் வச்சிடல, நான் வந்து பேசிக்காக C168 தான் வச்சுருந்தேன். ஸோ அப்போ 6600 வச்சிருக்க பையன்லாம் பார்த்துன்னு வையன், கஜினி படத்தோட வீடியோ சாங்லாம் எடுத்துன்னு வந்தான்டா. ஒரு மாலை சொல்லிட்டு அதில் அப்படியே திருப்பி இப்படி பார்த்தா வீடியோலாம் ப்ளே பண்ணுறாங்க. அந்த ஃபோன் வச்சிருக்கவங்களாம் பயங்கரமான அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து 6600 மோகம் வந்து ஜாஸ்தியாக இருந்தது. அப்போ அப்புறம் இன்னொரு ஃபோன் இருந்தது அதே மாதிரி N95. நிறைய ஃபோன்ரா அந்த டைம் பீரியடில் ஃபேமஸ் யாருன்னா 6600, 3230 இந்த மாதிரி ஃபோன்ஸ். அப்புறம் நீங்கள் உங்களை சார் சொன்ன 3220 வந்து, ஆனால் அது வந்து ரொம்ப மெமரி அதிகம் கிடையாது. பட் இந்த ஃபோன்ஸ்லாம் மெமரி கார்டு போடலாம். ஸோ அதான் பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதான் இது இருந்ததா. இந்த டைமில் வந்து நாங்கள் ஃபஸ்ட் இயர் எப்படின்னா, ஃபைனல் இயர் இருக்காரங்களுக்குலாம் என்னென்னா, என்ன இந்த ஃபஸ்ட் இயர் பசங்க 1.5 வாரமாச்சு இன்னும் நம்ம கையில் மாட்டவே இல்லை, ஜாலியாக இருக்கானுங்களே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தாட்டு இருக்க தானே செய்யும். ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் வரும்போது ஃபைனல் இயர் யாரோ அவங்க ரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இது எப்படி டிரான்சிஷன் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா எங்கள் டைம் பீரியடில் தான் அந்த டிரான்சிஷன் பொறுமையாக ஆரம்பிக்குது. எப்படி சொல்லலாம், டிரான்சிஷன் சொல்றீங்க? ஃபோன் டிரான்சிஷன் இல்ல, ராகிங் டிரான்சிஷன். ஓகே, அதுக்கு முன்னால ராகிங்னா வெறித்தனமா இருக்கும் போல. எங்க டைம்லயும் ராகிங் இருக்கு, பட் ரொம்ப ஹார்ஷா இல்ல. அதை நான் ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன். இப்போ உனக்குலாம் வந்து ஷர்ட் பிடிச்சாங்கலாம் சொன்ன பத்தியா, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனா செம்ம ஃபன்னா இருக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஆல் பீஸ் மாதிரி இருந்தாலும் நம்மளை பார்த்து அப்படியே, ஏய் எந்த ஏரியாடா நீ வா அப்படிலாம் சொல்லும்போது என்ன ஒன்று நமக்கே எப்படி இருக்கும்னா, இத்தனை நாள் யாரையும் பார்த்துருக்க மாட்டோம், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருப்போம். மிஸ் இந்த அண்ணன் மிரட்டுறாரு மிஸ், அப்படி தான் இருக்குமா. ஸோ மோஸ்ட்டாக எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, கப்பிச்சிப்பின்னு தான் இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, பசங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா, ஐயோ டெய்லி இதே ரூட்டில் இதே பஸ்ஸில் போகணுமே அப்படின்றனால அப்படி யோசிக்கிறாங்க. அதுவும் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, பஸ் ஸ்டாண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இவங்க எப்படி பிரில்லியண்ட்டாக அதை டேக்கிள் பண்ணாங்கன்னா, இனிஷியலாக ஒரு 1.5 வாரம் எங்களுக்கு தனி பஸ் கொடுத்துருந்தாங்களா. அப்போ எப்படின்னா, ரெகுலர் பஸ்க்கு ஒரு டைம், எங்கள் பஸ்க்கு ஒரு டைம். அப்போ என்ன ஆகிடுது, பஸ் ஸ்டாண்ட்லேயே நாங்கள் நின்னாலும் தனியாக போய் ஒதுங்கி நின்றுப்போம். யார் ஃபஸ்ட் இயர் யார் ஃபைனல் இயர் தெரியவே தெரியாது. ஃபஸ்ட் இயருக்கு எங்கள் தனியாக நின்றுட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி போயிடுவாங்க. நம்ம பஸ்ஸு போகிற டைம் ஒன்றா இருக்குமா, அதனால் யாரும் பார்த்துக்க மாட்டோம். ஃபஸ்ட் இயர் தனி பிளாக் வேறு, ஃபஸ்ட் இயருக்கு தனி பிளாக்கு. ஃபஸ்ட் இயர் தனி பிளாக்கில் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும். இசி, மெக்கானிக்கலு, ட்ரிபிள் இ எல்லாருமே ஒரே பில்டிங்லேயே இருப்போம். ஆனால் ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறனால என்ன ஆயிடுதுன்னா, அந்த இடத்துல ஏற்றத்தாழ்வு மாதிரிலாம் எதுவும் இல்லை, வேற ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த மாதிரி சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. என்னோட காலேஜில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாருக்குமே கிளப் பண்ணி தான் இருந்தது. டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கல. ஃபஸ்ட்டு செமஸ்டர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாருமே எல்லா டிபார்ட்மெண்ட் கலந்த பசங்க தான் இருந்தோம். அதாவது நான் ஏன்டைனா, இன்னொருத்தன் வந்து ஐடியில் இருப்பான், இன்னொருத்தன் இசியில் இருப்பான். அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி கேங்காக ஸ்ப்ளிட் ஆகிருப்பாங்க. ஒரே கிளாஸில் தான் இருப்பாங்க. அப்புறமா தான் ஸ்ப்ளிட் ஆகி ஒவ்வொருத்தரையும் டிபார்ட்மெண்ட்டாக பிரிக்கும் போது தனித்தனியாக அதுக்கப்புறம் வெவ்வேறு குரூப் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. அந்த மாதிரி. ஆமாம், இது ஆக்சுவலாக நடந்தது. இவன் சொல்கிறது நடக்குது. ஆனால் அது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலாக காலேஜ் போகும்போது நான் மெக்கானிக்கல்ரா. ஆனால் ஒரு 2.5 மாதம் கழிச்சு நான் ஈசிக்கு போயிட்டேன். ஆமாம், ஏன்னா நான் ஈசிக்காக தான் போனேன். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ்க்கு வந்து ஒரு பெர்மிஷன் வாங்குவாங்க. அந்த பெர்மிஷன் இல்லை, அதனால் என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைமில் மெக்கானிக்கலில் 60க்கு மேலே லோட் பண்ணலாம் போல். ஈசிக்கு அவங்க பெர்மிஷன் மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அந்த டைமில் வந்து அதில் ஸ்விட்ச் ஆகும்போது நாங்கள் வந்து மூவ் பண்ணிப்போம் அப்படின்னாங்க. ஸோ அதனால் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு வகையில் பார்க்கும்போது
போனதும் மெக்கானிக்கலோட மிங்கிள் ஆகும்போது அந்த பசங்க இன்னி வரைக்கும் டச்சில் இருக்காங்க. நான் கூட ஒன்று சொன்னேன் தெரியுமா, இந்த கையில் அடிச்சது வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். அப்போ நான் சொன்னேன் ராம்பிரசாத்னு ஃப்ரெண்ட் இருக்காண்டான்னு. அவன் என்ன பண்ணானா 2 பெஞ்ச் கடையில் கை வச்சிருக்கும் போது நசிக்கிட்டாங்க. தெரியாம டப்புனு இப்படி சாஞ்சிட்டாங்க. சாயும் போது பெஞ்ச் எப்படி இருக்கும்னா நமக்கு அந்த டைம்ல அந்த ஒரு கம்பி இருக்கும். இவன் வந்து இப்படி கை வச்சுட்டு இப்படி உட்காந்து இருந்திருக்கான். டம்முன்னு அடிச்சா என்ன ஆகும்? அவ்வளோதான். அது எந்த அளவுக்கு ஆச்சு அப்படின்னா போன் வந்து உள்ள ராட்டன் ஆகிற அளவுக்கு ஆச்சு. ஆமாம், அப்புறம் சர்ஜரிலாம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டான். பட் இதுதான் சொல்கிறேன், சின்னதாக நடக்கிற மாதிரி இருக்கும். அதான் பென்சில் வச்சு அடிச்சாலும் பெரம்பு வச்சு அடிச்சாலும் இன்ஜுரி ஆகி அது என்னன்னாலும் ஆகலாம். ஸோ அது எப்படி ஆச்சுன்னா 2 to 3 இயர்ஸ்க்கு அந்த பெயின், அது ஓரளவுக்கு பெயின் இல்லாமல், பட் அவனுக்கு வந்து அந்த பழைய ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருந்தான்டா. திடீர்னு என்னாச்சுன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணும்போது வாடா வாடா அப்படி இழுப்பாங்கல்ல, இழுப்புச்சு. அப்போ என்ன திரும்ப ஸ்வெல்லாச்சு. திரும்ப ஸ்வெல்லாகி பார்த்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் அது எவ்வளோ நாள் கழிச்சு பாரு, 3 years 4 yearsக்கு அப்புறமா இந்த இஷ்யூ வந்துச்சு. அப்போ சர்ஜரி பண்ணாங்க. அதாவது அப்போயே அந்த டேமேஜ் நடந்திருக்கும். ஸ்லோவாக அது அந்த அந்த இடத்துல இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருந்திருக்கும். அது இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு இம்பாக்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல அடிக்கிறத பற்றி சொன்னேன். சரி, ஓகே, இது இப்படி இருந்ததா? இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் ஒரே விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே என்னன்னா, சின்ன ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தாலும் டாக்டர் கிட்ட பார்த்து மருந்து சாப்பிட்டு சரி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, அது இன்ஃபெக்ஷியஸ் ஸ்டேட்லேயே நீங்கள் அதை காலி பண்ணிடணும். இல்லைன்னா அது பெரிய பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விட்டுரும். புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சஃபர் ஆகிறது ஃபேமிலி தான் சஃபர் ஆவாங்க. அதனால என்னுடைய அட்வைஸ், கொஞ்ச நேரம் முன்னாடி கூட வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் ஆனந்தகண்ணன் பற்றி பேசினா இல்லையா, அந்த விஜய்லாம் வந்து ஞாபகம் இருக்கு. பட் அவர் ஒரு நல்ல டேலண்டட் யங்ஸ்டராக இருந்தார். அவரோட 43 நினைக்கிறேன் அவர் இறக்கும்போது, கொரோனா டைம். நான் ஒன்றை சொன்னல காலையில், அருண்குமார் டாக்டர் சொன்னாரா ஸ்டீவ் ஜாப்ஸ் பாடுறா. ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் இப்போ உயிரோடு இல்லை. அவர் இறந்து 13 வருஷம் ஆகுது. ஆப்பிள் தான் ஆல்மோஸ்ட் வேர்ல்டில் நம்பர் 1 நம்பர் 2 டெக்னாலஜி கம்பெனி. அவருக்கு வந்து 2003 வந்து பேன்க்ரியாட்டிக் கேன்சர் வருது. நியூரோ எண்டோக்ரைன் டைப் ஆஃப் டியூமர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் இந்த கேன்சருக்கு சர்வைவல் ரேட்டு 95% கரெக்டான டைமில் சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணான். ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் டெக்னாலஜியை வந்து ஒரு ரெவல்யூஷனைஸ் பண்ண ஒரு பர்சன். அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க வீகன் டயட்டுக்கு மாறிடுங்க, அதாவது சுத்த நனி செய்வம்னு சொல்லுவோம். வெறும் பழ ஜூஸ் காய்கறிகளாக சாப்பிடுங்க, அல்லது வந்து நீங்கள் அடிக்கடி பவல் கிளென்சிங், நிறைய அடிக்கடி பேதி மருந்து எடுத்து உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள்லாம் ரிலீஸ் பண்ணிருங்க, நீங்கள் இது பண்ணுங்க அது பண்ணுங்க, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ். 9 மாதம் இது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் 9 மாதம் கழிச்சு அறிகுறிகள் மோசமாகுது. அதுக்குள்ள ஆல்ரெடி வந்து பரவிடுச்சு. 2003 அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு. 2005-6 ரிலாப்ஸு, ரொம்ப இழைச்சி போயிட்டாரு. அப்புறம் நிறைய பிரச்சனைகள். 2011 இறந்துட்டார். ஸோ நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துங்க, ஒரு ஆரோக்கியம் பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு உலகத்தோட டாப் மோஸ்ட் ஒரு டெக்னாலஜி கம்பெனி, அவங்க எப்படி இருக்கணும், பயங்கர இன்ஃபர்மேஷனோட இருக்கணும்ல. ஸோ அவர் ஒரு எதையோ நம்பி ஏமாந்து போயிருக்காரு. பேன்க்ரியாட்டிக் கேன்சர் தெரியும் போது ஸ்டீவ் ஜாப்ஸ் எந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டை அவருடைய இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்திருந்தாரு. ஆனால் அவருக்கு ஒரு பேன்க்ரியாட்டிக் கேன்சர்னு வந்திருக்கு. அதை ஏர்லியாக டிடெக்ட் பண்ணியிருந்தாலும் அதை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டதுனால என்னாச்சு, 2011 ஆகஸ்ட்டில் இறந்துட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெக்னாலஜி பூம் வர ஸ்டேஜில் கரெக்டாக இவர் தான் எல்லாமே பண்ணாரு. அந்த பூமுக்கு வேலை போட்டது இவர். இந்த மாதிரி கூட சொல்லலாம். அதாவது ஆப்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆப்பிள் யூசர்ஸ் அந்த எக்கோசிஸ்டமில் இருக்கவங்களுக்கு புரியும். மேபி இப்போ வந்து ஆப்பிளோட ப்ராடக்ட் வந்து இன்னும் அட்வான்ஸ்டாக இருந்திருக்கலாம், வேற லெவல் போயிருக்கலாம். இல்லை ஃபோனாகவே இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் இருந்தாருன்னா வேற மாதிரி ஏதாவது யோசிச்சிருப்பார். கொஞ்சம் குதர்க்கமாக யோசிக்கிறாலே நமக்கு தேவை தான். அவர் இவர் மாதிரியா, அயன்மேன் மாதிரியா, அந்த மாதிரி தான். என்னன்னாலும் இருக்கலாம்டா, நம்பவே முடியலடா. அது ஆல்ரெடி சிரி இருந்தது. ஆமா, ஆனா அதுக்கு ஒரு மீம் நல்லா இருக்கும், பாத்திருக்கியா? சிரி அப்படின்னா இஷ்டமா இருக்கலாம், சிரிக்க முடியாது அப்படின்னு நல்லா இருக்கும். ஆமா. சரி, ஓகே. இப்போ ஆக்சுவலா என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் டைம் சொன்னலடா, செம்ம ஜாலியா இருந்தது. அப்போ எப்படா சிக்குவானுங்கன்னு வெயிட் பண்ணாங்களா, கரெக்டா வந்து எல்லாரும் ஒரே பஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் ஒரே பஸ்ன்னு சொன்னது அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது ஃபர்ஸ்ட் இயரு தொக்கா மாட்டீங்க எப்படின்னா இவ்வளவு நாளா தனி பஸ்ல எஸ்கேப் ஆயிட்டீங்களா அப்படின்னு சொன்னாங்கடா. ஆஹா, நமக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? ஐயோ என்னடா அது தூக்க போறாங்க, ஒரு பதட்டம் இருக்கும். அந்த எனக்கும் அந்த பதட்டம் இருந்தது. ஏன்னா இங்க வாட்சை கேட்டு காலரை பிடிச்ச உடனே எனக்கு ஒரு பதட்டம் இருந்தது. கண்டிப்பா. ஏன்னா நம்ம நியூஸ் எல்லாம் படிச்சு வந்ததுனால ஐயோ இது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் ஆமா அந்த மாதிரி ஆச்சு. நல்ல வேலை டைமிங்கா அந்த போலீஸ் இருந்தாரு, இல்லைன்னா அது வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு சொன்ன மாதிரி. ஆமா. ஸோ இது என்னன்னா, இப்போ ரேகிங்கிறது வந்து நான் எதுக்காக எனக்கும் ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த டைமில் நம்ம கேள்விப்பட்ட விஷயங்கள் அப்படின்னும் போது, இப்போ நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு கிளாஸ் எடுக்க வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஏஜ் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம அந்த டைமில் வந்து 20s 22 இந்த மாதிரி ஏஜ்லாம் நம்ம இருந்தோம். நம்ம கிளாஸ் எடுக்க வந்தோம்னா படிக்கும்போது. ஆமாம், கிளாஸ் எடுக்கிறவங்க ஆஸ்பிரண்டா இருந்திருக்கலாம். அவங்க ஆஸ்பிரண்டா இருந்தே 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆளுங்களா இருப்பாங்க. அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து ரேகிங் அப்படின்னா, இப்போ அவங்க இன்சிடென்ட் வச்சு சொல்றேன். அந்த மாதிரி ரேகிங்னா அந்த டைம்ல என்ன நடந்திருக்குன்னா, தம் அடிக்கிறது ஒரு ஃபேக்ட். தம் ஒரு சிலர் அடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இவங்க எப்படி தம் அடிக்க வைப்பாங்களான்னா, அட் அ டைம் 5, 6,
வாயில் 6 10 வச்சு பண்ணி 6 10 வச்சு இழுக்கணுமா, எப்படி இருக்கும்? என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுமை. நம்மளதில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே தம் அடிச்சாலும் பிரிச்சிருவாங்க, அது வேறு விஷயம். இங்கே அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் வாங்கடா வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. சரியா, பஸ்க்குள்ளே ஏறியாச்சு. சரி, நீ எந்த ஏரியா, எந்த தெருவுலேருந்து வர, இந்த மாதிரி ஒன்று இன்ட்ராகேஷன் மாதிரி போகுது. நீ எந்த ஏரியா அந்த மாதிரி போகுது. ஃபஸ்ட்டு டே எப்படின்னா, இப்போ உனக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீ நாளைக்கு என்ன பண்ணுற, 1 2 3 4 5 6 எண்ணுனாங்க. எண்ணிட்டு ஓகே என்ன பண்ணுறேன், நாளைக்கு வந்து ஒரு 30 பீஸ் கேக் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துரு அப்படின்ட்டாங்க. 30 பீஸ் கேக் ஒரு 5 ரூபா எஸ்வில தான் வாங்கினேன். அந்த மாதிரி இருக்கும். எஸ்வில தான் போய் வாங்கினேன். வீட்லேயே வந்து சொல்லிட்டேன் நான், சீனியர் வந்து கேக் கேட்டாங்க, அதனால நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டேன். உடனே ஓகே வாங்கிக்கன்னு சொல்லி அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. நான் போய் எஸ்வியில் வாங்கிட்டு பெரிய டப்பா எடுத்துகிட்டு போனேன், போய் கொடுத்துட்டேன். ஆனால் என்ன ஹைலைட்னா, ஃபஸ்ட்டு நாள் இதை சொல்கிறாங்கல்ல, சொல்கிறதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டு இப்போ சொல்கிறேன். அது எப்படின்னா, கூப்பிட்டு யாரா நீ, எந்த ஏரியா, எந்த டிபார்ட்மெண்ட்டு, ஓகே சரிங்க வா நல்லா பேஸ்கெட் பால் ஆடுவியா, பேஸ்கெட் பால்லாம் ஆனதில்லைண்ணா, வாலிபால் பார்த்துருக்கேண்ணா, சரி இங்கேயே வாலிபால் ஆடு. ஆஹா, நான் யார் கூடறா போடு ஆடு, அதானே ஃபிங்கரிங் பண்ணு, இங்கே தான் பண்ணிட்டு இருக்கியா, இங்கே நான் நின்றுட்டுருக்கேன், இந்த பக்கம் திரும்புகிறேன். என் ஃப்ரெண்டு அவனை என்ன பண்ண சொன்னாங்க தெரியுமா, போ அந்த கம்பி ஒரு பொண்ணை நினச்சி போய் கட்டி பிடிச்சிவா போ. பஸ்ஸில் கம்பி இருக்கும்ல, சரியான ஃபண்டுடா, கம்பியை போய் கட்டி பிடிச்சிட்டு வா. அவன் போய் கட்டி பிடிச்சிக்கிறான். பிடிச்சது போதும் மொத்தம் கொடு. இங்கே லாஸ்ட் சீட்டில் உட்காந்துட்டு செம்ம அறாத்து அவங்கெல்லாம். ஸ்டாஃபுங்களும் இருக்காங்க. அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா ஃப்ரண்ட்டில் ஸ்டாஃப் இருக்காங்க, ஓகே பேக்கில் இதெல்லாம் நடக்குது, யாரும் பெருசாக கண்டுக்கலையே அப்படின்னு. ஏன்னா இது என்ன ஆகுதுன்னா, ஒரு லிமிட் இருக்குது, அந்த லிமிட் கிராஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம் ஆகிற மாதிரி. இப்போ இதில் ஃபன் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய இந்த மாதிரி நடந்து ஒரு சில நாளில் எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ நான் வந்து கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னா அப்புறம் பேசலாம் ஆரம்பிக்கிறோம், அப்படி பேச ஆரம்பிக்கிறோம், பார்க்க போனால் ரொம்ப க்ளோஸ் ஆகிடும் எல்லாரும். ஃபஸ்ட் இயரும் ஃபைனல் இயரும் க்ளோஸாக இருக்கிற அளவுக்கு ஆகுது. அப்புறம் ஃபைனல் இயர் எந்த அளவுக்கு ஆகுதுன்னா, ஆனால் 4 இயர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் இருந்திருக்கீங்க, எல்லா செமஸ்டரும் எப்படின்னா இருக்கும், எந்த செமஸ்டரில் எந்த பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இந்த அளவுக்கு ஆகிடுது. எப்படின்னா ஒரு 2 to 3 வீக்ஸில் எப்படி பண்ணிக்கிறது மாறிடுது. ஆனால் இந்த சிச்சுவேஷன் அப்படியே மாறுதுடா. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் ஃபஸ்ட் இயர் அவங்க ஃபைனல் இயர் இப்படி பேசுகிறோம். இதில் என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, செகண்ட் டே இன்னும் செம பண்ணு, அவனை வந்து இவங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க, லவ் லெட்ரு. தேர்ட் இயர் பொண்ணுகிட்ட போய் கொடுக்க சொல்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறதுனே தெரில. ஐயோ கொடுக்கவா வேணாமா, இல்லாட்டி தரையில் நீந்த சொல்கிறாங்க, என்னென்ன சாட்டெல்லாமல் பண்ண சொல்கிறாங்க. சரி பேசாமல் லெட்டரே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் வாங்கிட்டான். போய் அவனும் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டான். அவங்க என்னன்னா, சீனியரில் எங்களுக்கு, நாங்கள் ஃபஸ்ட் இயர் அவங்க தேர்ட் இயர். அதெல்லாம் இப்பயும் நினைக்கும் போது எப்படி மாட்டா இருக்குது அதுக்கு பின்னாடி. அதாவது அறியாமையும் இருக்குது ஒவ்வொருத்தருக்கிட்டையும். ஏன்னா இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் என்ன நம்மள மாதிரி இருக்காங்க, புரியுதா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இருந்ததுக்கும் உளவியல் ரீதியாக இப்போ நிறைய சேஞ்சஸ் இருக்குல்ல, நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்போசர் வேறு மாதிரி இருக்குது. நமக்கு இன்டர்நெட்டுங்கிறது ஜிபிஆர்எஸ் தான். அதில் நம்ம ரிலையன்ஸ் வேர்ல்டை பற்றி பேசணும், அது சுற்றி முடியறதுக்குள்ளே நமக்கு வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க பசங்களுக்கு அப்படி இல்லை, எஸ்எம்எஸ் மட்டும்தான். ஆமாம், எஸ்எம்எஸ் மட்டும்தான். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து லெட்டர் போய் கொடுத்தான். அதெல்லாம் இன்றைக்கும் வந்து எங்களுக்கு ஒரு மெமரியாக இருக்குது. தேவைன்னா அந்த ஃப்ரெண்டை கூட நான் கூப்பிட்டு வந்து பேச வைக்க முடியும், அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். அதெல்லாம் நிறைய நடந்தது, லவ் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அப்போது க்ளோஸ் ஆகிட்டோம். இதில் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு டே முடியுது, எல்லா பஸ்லையும் கம்ப்ளைண்ட். ஃபர்ஸ்ட் டே பஸ் ட்ராவல் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எல்லா பஸ்லையும் என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ரேகிங் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுது, உடனே எங்களோட ஹெச்ஓடி, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி, அந்த ஹெச்ஓடி வந்து அவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி. அந்த மேம் வந்து எங்கள் எல்லாரையும் கூப்பிட்றாங்க. ஃபர்ஸ்ட் இயர் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்றாங்க. கெமிஸ்ட்ரி லேப் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கூப்பிட்டு பஸ்ஸில் போகிற ரூட்டு, எந்த ரூட்லலாம் கம்ப்ளைண்ட் வந்துச்சோ அந்த ரூட் பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சாங்க. நம்ம என்ன நினைப்போம், ஏதோ பிரச்சனையாக போகுது, நம்மளுக்கு டிசிக்கு கொடுத்துட போறாங்க, காலேஜ் விட்டு அனுப்ப போறாங்க, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாதிக்கப்பட்டவன் அண்ட் யார் சீனியரை காலி பண்ண போறாங்க, அவங்கள என்ன தெரியுமா சொன்னாங்க, டேய் இதெல்லாம் எல்லா காலத்துலையும் நடந்தது தான், நாங்கள் ஒரு கண்ட்ரோல் வச்சுருப்போம், அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம், எப்படியா இருந்தாலும் நீங்கள் வேணால் எழுதி சொல்கிறேன், இப்போ வேணால் அப்படி ஃபீல் ஆகலாம், 2 செமஸ்டர் முடியும், அதாவது எங்களுக்கு நான் செமஸ்டர் அது அந்த டைம் முடியும், அவங்க வெளில போகும்போது ஃபேர்வெல் அந்த மாதிரியான விஷயம் இருக்கும், அப்போ உங்களுக்கு புரியும், இது ஒரு மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். கடைசியில் பார்த்தா நீங்களாக இருந்தால் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, அது நடந்துச்சுடா, நீங்களாக இருந்தால் க்ளோஸாக இருப்பீங்கிறது நடந்து நாங்கள் ஸ்ட்ரைக் மாதிரிலாம் பண்ணுறோம் உள்ள டிபார்ட்மெண்ட்குள்ளேயே, அவங்களுக்காக ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதெல்லாம் நடந்துச்சு. இது ஏன் நடந்துச்சு, ஸ்ட்ரைக் பண்ணுங்க, இது ஹெச்ஓடி திடீர்னு மாத்திரன்ட்டாங்க, ஏன்னா இருக்கிற ஹெச்ஓடி, அதனால அவர் அதே கொஞ்சம் லீனியன்ட்டான ஹெச்ஓடின்றனால அவரை மாத்தாதீங்க, போராடுவோம். இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ பாரு என்ன ஆயிடுது பாரு, இவ்வளோ நாளாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போனது எப்படி இருக்குன்னா, ஐயோ ஃபைனல் இயர் சி சீனியர் ஹூய் மறப்பாங்க, சரி அவங்களுக்குலாம் பேச முடியாது, கடைசியில் பார்த்தா அப்படியே ஆப்போசிட்டாக மாறுது, எல்லாருமே ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, உங்களோட புக்ஸ் நோட்ஸ்லாம் கொடுத்துட்டு போங்க, அந்த அளவுக்கு ஆயிடுது. அடுத்தடுத்த வருஷங்குள்ள அவ்வளோ க்ளோஸ் ஆயிடுச்சு.
இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை தாண்டி இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்கு. இப்படியே பேசிக்கிட்டே போனோம்னா நேரம் ஆயிடும். ஆனா இதுல ஃபன் என்னன்னா, நாங்க ஃபைனல் இயர் ஆகிறோம்ல இப்ப, அப்ப நாங்க ரேகிங் பண்ணோம்ல எங்க ரூட்ல. அப்ப என்ன ஆகுது, அப்ப என்னாச்சுன்னா கம்ப்ளீட்டா மாறிடுச்சு. அந்த 3 வருஷத்துலயே கதை மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஃபைனல் இயர் வரும்போது எனக்கு வேறு வேலை இல்லை பாரு, நான் பாட்டுக்கு இருப்பேன்டா. எனக்கு அப்போல்லாம் வந்து இந்த இதை பற்றிலாம் ஐடியாவே இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, கொரியன் செட்டும் வச்சுருக்கேன், அதே சமயம் நம்ம மோட்டரோலாவில் வந்து ரேசர் V3i இதெல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் வச்சு நோண்டிட்டு இருப்பேன். நீ சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, கொரியன் செட்டில் நானும் யூஸ் பண்ணியா. அந்த கொரியன் செட்லேயே இன்னொரு பையன் ஒருத்தர் இருக்கான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில். அவன் வச்சிருக்கிறதுல என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஆண்டனா எழுத்து விட்டு தூர்தர்ஷன் பார்த்துட்டு போவோம். வீட்டுக்கு போகும்போது மேட்ச்லாம் இருந்ததுன்னா மேட்சே பார்த்துட்டு போவோம். டிவியாகவே வரும், அதெல்லாம் இருந்தது இன்பில்டா. ஸோ இப்போ என்ன அது ஃபைனல் இயரை கூப்பிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சந்தோஷம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ECA செக்ஷன், நான் B செக்ஷன். அவன் என்ன பண்ணான், சும்மா தாண்டா கூப்பிட்டான், இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்டான். இவ்வளோதான், இங்கே வாடா. ஐடி கார்டை அப்படி பார்த்தான், யார் என்ன கிளாஸு என்ன எதுன்னு, அவ்வளோதான்டா. போய் ரிப்போர்ட் பண்ணிட்டான் அவன் HOD கிட்ட. என் ஐடி கார்டெலாம் பிடிச்சி பார்க்குறாங்க, என்ன ரேங்கிங் பண்ணுறாங்கன்ட்டான். அப்புறம் என்ன நம்ம அது எங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, நாங்கள் வரும்போது என்னெல்லாம் நடந்துருக்கு, கம்பியை பிடிச்சி ஒருத்தன் கிஸ் அடிக்கிறான், இன்னொருத்தன் நடானா இல்லாத இடத்துல நான் உட்காந்து பேஸ்கெட் பால் வாலிபால் ஆடணும், ஒருத்தன் தரையில் நீந்துறான். சரி, பஸ்ஸுக்குள்ளே எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் இவன் ஐடி கார்டு பார்த்ததுனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஐடி கார்டு பார்த்ததே அவன் ப்ராப்ளமாக போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறான். அப்போ எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா 3 வருஷம் முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமாடா, நாங்கள் இப்போ ஃபைனல் இயர்னா நாங்கள் என்ன அந்த மாதிரி கெத்து, ஃபைனல் இயர்னா கெத்து, நீங்கள்லாம் ஒன்றுடா இங்கே வாங்கடா நான் பண்ணுறாங்க, எதுவுமே பண்ணலனாலும் அமைதியாக இருக்கேன். பார்த்துக்க, நான் அந்த பக்கமாக நான் பாட்டுக்கு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் ரோவில் சைடில் நான் பாட்டுக்கு ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சும்மா கூப்பிட்டு கேட்குறான், புதுசாக இருக்காங்களே பசங்க இப்போ தானே வந்திருக்காங்கன்றதுக்காக தான் கூப்பிட்டு ஐடி பார்க்குறான். இப்போ இந்த இடத்துல மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கு பாரு, அந்த 3 இயர்ஸில் மைண்ட் செட் எப்படி மாறி இருக்கு பாரு. நம்ம என்ன பண்ணுறோம், கூப்பிட்டதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி பேசிட்டு இந்த மாதிரி ஆகி எல்லாரும் சேர்ந்து எல்லா பஸ்ஸும் சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, எல்லா பஸ்லையும் ரிப்போர்ட் ஆகலை, நம்ம பஸ்ஸில் மட்டும் இவன் வந்து ஐடி கார்டை பார்த்ததுக்கு ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்போது மைண்ட் செட் எவ்வளோ மாறுது பாரு. ஆமாம், கண்டிப்பாக. இந்த இடத்துல நான் இன்னொன்று சொல்கிறேன், அதாவது ரேகிங் பண்ணக்கூடாது, ஆன்டி ரேகிங்க்குன்ட்டு ஸ்குவாட்லாம் இருக்குது, காலேஜஸ்லேயே ஸ்குவாட் உண்டு. என்றைக்குமே ரேகிங் வந்து நல்லது கிடையாது. அதாவது ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக நீங்கள் நினச்சா கூட ஒன்றுங்க, அதில் ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போயிட்டு அது ஒரு பிரச்சனையாகும். அதுக்கடுத்து வந்து இது ஒரு கேங் வாரா போகலாம், ஒரு ஏரியா வாரா ஆகலாம், அது பசங்களுக்குள்ள பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆகும். இது என்னைக்குமே நடக்கும். ரேகிங்கு ஒரு பெரிய ஸ்கேலில் வச்சுக்கலாம் ரேகிங். ஏன்னா பிராங்க்ங்கிறதுலயும் ஒரு பெரிய ஸ்கேல் இருக்கு. இப்போ அந்த மீட்டரை தாண்டி நீங்க போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வன்முறையா தான் வெடிக்கும் அப்படின்னு என்னோட பாயிண்ட். ஏன்னா நான் அந்த நாவரசு கொலை சொல்லியிருந்தேன். இந்த நாவரசு கொலை வந்து தமிழ்நாடு முழுக்க பெரும் அளவு பேசப்பட்ட ஒரு. இந்த இடத்துல நான் இப்போ ஒன்று சொல்றேன், இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நான் இப்போ ஒன்று சொல்றேன் பாரு. இப்போ சந்தோஷம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தனை சொன்னேன், அவன் என்னடானா அடுத்த நாள் வந்துட்டு சரியான தலைவலிடா, ஐடி பார்த்ததெல்லாம் பிரச்சனையாக்குறானுங்க, இவனுக்கு பக்கம் போனால் தானே இன்னமும் கெட்டு போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நம்ம பசங்க வராங்க. சேம் ஏஜ் குரூப், சேம் கிளாஸ், அதை பக்கத்து செக்ஷன், அவ்வளோதான். இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா, இப்போ இவனுக்கு ஈகோ ட்ரிகர் ஆகுது, அவன் ஐடி தொட்டதுக்கே நீ போய் சொல்கிறியா அப்படி வந்தானே எப்படி இருக்கும், புரியுதா? கண்டிப்பாக. அப்போது நம்ம செட்டில் அப்போ எப்படி இருக்காங்கன்னா, ஐயோ நமக்கு 1000 வேலை இருக்குது, ஆல்ரெடி போன வருஷம் நம்ம சீனியர்ஸ் வந்து வெளில போனவங்களே ரெசெஷன் சொல்கிறாங்க, வேலையே ஒரு பெரிய தலைவலியா இருக்கு, இந்த வருஷம் நம்ம எப்படியாவது முதல்ல நம்மளோட ஓவரால் CGPA க்ரோஸ் பண்றதுக்கு என்ன வழின்னு பார்ப்போம். ஆமா, அரியர் இந்த மாதிரி இருக்கு, அதெல்லாம் இருந்தது. அந்த அரியர் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு பாடுபட வேண்டியது. எப்படி ட்ரோல் பண்ணுவாங்க, இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றதுல நம்மளோட இது இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ரேகிங்லயோ ஏதோ ஒரு இஷ்யூல போய் மாட்டிட்டா அதுக்கப்புறம் அதை கிளியர் பண்ணணும். ரேகிங்ல மாற்றத விடுறா, அந்த மைண்ட் செட் எப்படி மாறிடுச்சு பாருன்றேன். இப்போ நம்ம அதாவது ஒரு ஃபைனல் இயர்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னா, டேய் எப்படி பார்த்தாலும் நம்ம பசங்க தான்டா, வாடா சும்மா ஜாலியா பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க அவங்கலாம். அப்புறம் நமக்கு வந்து ஸ்டாஃப் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி பார்த்தாலும் அவங்களாம் உன் அண்ணனுங்க மாதிரி தான், நீ எப்படினாலும் பாரு, நீ என்னதான் நடந்தாலும் திரும்ப அவங்க தான் நீங்க எப்படி இருப்பீங்கன்னா திரும்பியும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவீங்க, அண்ணன் தம்பி தான் பழகுவீங்க, அப்படிதான் இருக்கும்னு சொல்றாங்க. அப்படின்னு மாறிடுச்சு பத்தியா ஒரு 3 இயர்ஸ்ல டிரான்சிஷன் எப்படி ஆயிடுச்சு பத்தியா. ஐடி பிடிச்சி பார்த்ததுக்கெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மைண்ட் செட் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா மாறிடுச்சு. எப்படின்னா ஃபைனல் இயர் போகும்போது இருக்கிற மைண்ட் செட்டை தாண்டி ஃபர்ஸ்ட் இயர் போகும்போதே காலேஜே என் கண்ட்ரோல் தான். ஃபர்ஸ்ட் இயர்ல எல்லாரும் ரேக் பண்ணி சாகடிச்சிட்டானுங்க, செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் என் கண்ட்ரோலுக்கு வந்தது. அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்குள்ள இருந்தா எல்லாரும் வராங்க, புரியுதா? இந்த ப்ராப்ளம் வந்து நான் பாக்குறேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லா இடத்துலயுமே எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கணும், சரியா? லைஃப்ல வந்து எல்லா இடத்துலயுமே அதை நம்ம பார்க்க தான் செய்யணும். ஏன்னா இப்போ ஒரு செக்யூரிட்டி வேலை பார்க்குறாருன்னு வையன், அது ஏன் எவனாலும் கம்ப பிடிச்சி போய் நிற்கலாம் அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் அதுக்கு ஒரு இது தேவை. நான் உடல் வலுவை பற்றி கூட சொல்லல. உடல் வலுவெல்லாம் தாண்டி மன வலிமை தேவை. இத்தனை பேரை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு உட்காந்து வரவனுக்கு பதில் சொல்லணும். இல்ல இப்போ நீ சொல்ல நீ வெளியில போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, கேட்ட மூடி வச்சு பாதுகாத்துட்டு நிற்கணும். எங்கனாலும் செக்யூரிட்டினா இப்போ சொன்ன மாதிரி இன்னொரு ஃபேக்டர் இருக்கு, வரவங்க போறவங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஏன்னா யாரை பார்த்தா கல்பிரிட் கண்டுபிடிக்க தெரியும். அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கும். நம்ம போய் உட்காந்துருப்போம், நம்ம பக்கத்துலேயே ஒரு வந்து குண்டு வச்சுட்டு போவோம், நமக்கே தெரியாது. ஸோ அந்த லட்சணத்தில் இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்களுக்குலாம் அனுபவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். அந்த அனுபவத்தை மட்டும் மறந்துட்டு நான் என்ன பண்ணுவோம்னா அது நானும் பண்ணிடுவேன், இதை நானும் பண்ணிடுவேன். இது என்னால இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன், யாரையுமே இல்ட்ரீட் பண்ணக்கூடாது. நம்ம எங்கே போனோமே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு தாழ்மையாக, அதாவது நமக்கு கீழே யாரும் கிடையாது, நமக்கு மேலே யாரும் கிடையாது, எல்லாருமே நமக்கு சமம் அப்படின்ற ஒரு கான்செப்டோட நம்ம எல்லாரையுமே அணுகணும் அப்படின்றது தான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஹோட்டல்ல போறோம், நமக்கு யாரோ ஒருத்தர் வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணுவாங்க, யாரோ ஒரு லேடியா இருக்கலாம், ஒரு ஜென்ஸா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு ஃபேமிலியில ஏதோ ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், அவங்க அந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்காங்கன்றதுக்கான ஒரு காரணம் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வெவ்வேறு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர்ஸ் இருந்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. சிலர் வந்து நல்லா வாழ்ந்துருப்பாங்க, சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்லாம் யோசிச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே எல்லாருக்கிட்டையுமே பழகணும். நான் சொல்கிறேன், ஏன் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கதை இருக்கு, தென்மேற்கு பருவக்காற்றா அந்த படம் ஒன்று வந்தது, மேற்கு தொடர்ச்சி மலை. அந்த இதுல வந்து ஒரு விவசாயி இருப்பாரு, அவரோட அவர் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா கடைசியில கிளைமேக்ஸ்ல அந்த இடத்துலயே அவர் செக்யூரிட்டியா உட்காந்துருப்பாரு. அந்த இடத்தோட ஓனரா இருந்தவர் அந்த விண்மில்லுக்கு செக்யூரிட்டி. அது எப்பனாலும் மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் அதை தான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன் தெரியுமாண்ணா, வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வந்தேன். எப்படின்னா, இது நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். நார்த்தில் வந்து வைர வியாபாரி யாரோ ஒரு பையனை வந்து 1 மந்த் சவுத்துக்கு இங்கே அனுப்பியிருந்தாருன்னு சொல்லிட்டு, கேரளா சைடோ இங்கே அனுப்பியிருந்தாருன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி வந்துச்சு. எதுக்குன்னா லைஃப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹோட்டலில் பேரர் வேலை தான் பார்த்துருக்கான் பையன். ஆனால் அவன் யார், பில்லியனர் அந்த மாதிரி பையன். இன்னும் ஒன்றும் இல்லை, இங்கேருந்து யூஎஸ்க்குலாம் போய் படிக்க போகிறாங்க, யூகேக்கெலாம் போகிறாங்கல்ல, அங்கே போயிட்டு பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறது என்ன பண்ணுறாங்கன்னா, பிளேட்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஹோட்டலில் மெக்டானல்ட்ஸில் ஒர்க் பண்ணுறது. தெரிஞ்ச பசங்களாக இருக்காங்க. இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு சாதாரணமாக தெரியும். அங்கே போய் அதெல்லாம் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அது வேற ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு லைஃப்ல எல்லாமே சமமாக பார்க்கணும் அப்படின்றது அனுபவம் தான். அது அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆனாலுமே இப்போ பெரிய பெரிய மில்லியனராக இருக்கவங்க எல்லாம் ஸ்க்ராட்சில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி டிஃபிகல்ட் ஃபேஸ் எல்லாம் கலந்து தான் வந்திருப்பாங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜே சூர்யாவோட இன்டர்வியூஸ்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்த்துருக்கேன். அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறாரு, அவர் ஏன் பாதிக்கப்பட்டேன் அப்படின்றதெல்லாம் கரெக்டா. பாதிக்கப்பட்ட எல்லாரும் வாழ்க்கையில் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் அவங்க பசங்க ஏன் அப்படி இல்லைன்ற கேள்வி நான் கேட்பேன். அப்புறம் ஆமாம், அடுத்து நம்ம அதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நல்லா கருத்து பேசுற இடம் கிடையாது, பூமர் மாதிரி என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது பூமர் தானே, பூமர் தான். இருந்தாலும் ஒரு சின்ன பாயிண்ட், அவ்வளவுதான். ராகிங் பண்ணாதீங்க வந்து இந்த மாதிரி யாரும் பண்றது இல்லடா. இவன் வேற ஒருத்தன், நான் தான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இயர் உள்ள வரும்போது காலேஜ் என் கண்ட்ரோல்ல தான்டா இருக்கு. நானும் பண்றது இல்லடா. இல்ல நான் அவங்கள சொல்றேன், நான் சீனியர் ஆனதுக்கு அப்புறம் காலேஜ்ல நான் ராகிங்லாம் பண்ணது இல்லைங்க. என்ன ஒருத்தன் சட்டையை பிடிச்சான்றப்ப எனக்கு கோவம் வந்தது. ஏன்னா நான் ஐம் அகெயின்ஸ்ட் ராகிங் அப்படின்றதான் நான் சின்ன வயசுலேயே நான் மோல்ட் ஆனதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃபன் டே வித் பாண்டே. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டார் பாண்டே பார்த்து. எப்படின்னா, ஜி நீங்கள் வந்து நிறைய வருங்கால சங்கதி, அதாவது இளைஞர்களுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கணும், நீங்கள் முன்னாடி நடந்து போனீங்கன்னா பின்னாடி எல்லாரும் வரணும் அப்படின்னாரா. அதை எவ்வளோ ஜாலியாக சொன்னார்னா, நீ காலுக்கு வெளில போயிருந்தேன்னு நினைக்கிறேன் அந்த டைமு. அதை அவர் எவ்வளோ ஜாலியாக டேக்கிள் பண்ணார்னா, சிரிப்பு தாங்க முடியல எனக்கு. ஏன்னா நானும் அப்படி தாங்க நடந்து போகும்போது பார்த்துட்டே வந்தேன். நிறைய பேர் வந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. போயிட்டே இருக்கிற இடத்துல டாஸ்மாக் இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க அங்கே. ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, கவர்மெண்ட் வந்து குற்றம் சொல்கிறார். கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லல. நான் என்ன கேட்பேன்னா, நான் திரும்பி டைவர்ட் ஆகி போகிறவங்களையும் ரெண்டு ஆங்கிளில் நான் சொல்லுவேன்டா. ஒன்று இருக்குங்கிறதுக்காக அதை ட்ரை பண்ணணுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணுறது நீ தான். உனக்கு எங்கே போச்சு அறிவுன்னு நான் கேட்பேன். சரியா, கவர்மெண்ட்டே வந்து 1000 சொல்லும், வீட்டுக்கு நான் 10 லிட்டர் கரோசின் தரேன், காலியாகலன்னா மேலே ஊற்றிட்டு கொளுத்திக்கன்னு சொல்லுதுன்னு வையேன். அப்படி ஒரு ரூல் போடுறாங்கன்னா அது காலியாகிறதுக்கு என்ன வழின்னு தான் நான் பார்ப்பேன். ஐயோ காலி பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல, என் மேலே ஊற்றிட்டு நான் சாக மாட்டேன். புரியுதா? ஸோ மொத்தம் வந்து டாஸ்மாக் அவங்க ஓப்பன் பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும், அது அவங்க இஷ்டம். பட் எல்லாரும் போய் குடிக்கணுமா? அதாவது சின்ன பசங்களை சொல்கிறேன்டா, கிட்ஸ் எல்லாம் போய் குடிக்கிறாங்க, நம்ம பசங்களே குடிக்கிறாங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது. இந்த வீடியோவை பார்க்குற ஸ்கூல் கிட்ஸ், சிவபரணியை ஃபாலோ பண்ணுற ஸ்கூல் கிட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, ஆமாம், போகிற வழியில் எங்கேயா யாரும் இந்த மாதிரியான இந்த சோஷியல் இஷ்யூவில் சிக்கிறாதீங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விடும். அது நாங்கள் பர்சனலி நாங்கள் காலையில் ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டுக்கெலாம் போகிறப்ப பார்த்துருக்கோம். ஸோ
இல்ல நிறைய கதைகள் கேட்டிருக்கோம், நிறைய அதனால விஷயங்கள் இங்க பாருங்க பார்த்திருக்கோம், அதனால வேண்டாம் அப்படின்றது இங்க பாருங்க இன்னொன்னுங்க, கருத்து. யார் தலையில என்ன எழுதிருக்குன்னு யாருக்கும் தெரியாதுங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு சிலர் என்ன கேட்கலாம்னா, நீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காரு, அவருக்கு வயசு 95, அவர் எப்பயுமே குடிப்பாருங்க, ஆனா உயிரோட தான் இருக்காரு, 95 வயசு ஆகுது. அது ஒவ்வொருத்தருக்கு அதான் சொன்னேன், யார் தலையில எழுதிருக்குன்னு யாருக்கும் தெரியாது. பிசிக்கல்லாம் இல்ல, சிலர்லாம் பார்த்தா ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டாங்க காலத்துக்கும். ஜீன் ஒரு ஃபேக்டர் இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுமா? இப்ப நான் ஒரு இன்ஸ்டாகிராம் வந்து மாறுது, நம்ம இந்த டாபிக் பேசலாம் கண்டிப்பா. இந்த டாபிக் நோட் பண்ணி வச்சுக்கங்க. நீங்களே இந்த டாபிக் வந்து நீங்க சோஷியல் இஷ்யூ பத்தி ஒரு நாள் சோஷியல் இஷ்யூ, ஏன்னா நாங்க 2 பேரும் யூபிஎஸ்சிக்கு படிச்சிருந்தோம், அதுல சோஷியல் இஷ்யூ பத்தி எல்லாம் படிச்சிருப்போம். சோஷியல் இஷ்யூ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சேனல்ல சோஷியாலஜி இதெல்லாம் பேசணும்னா மக்கள் எப்படி ஒத்துப்பாங்கன்னு தெரியல. சரி பேசுவோம். சரி சப்போஸ் அது அப்படி பேசலாம் இல்லனா கூட என்னோட சேனல்ல பேசுவோம், அதுல பாப்போம். கண்டிப்பா நீங்க எங்க பேசினாலும் வந்து திட்டுறதுக்கு திட்டுவாங்க. ஆமா, ஏன்னா அதுல வந்து நான் கண்டிப்பா பொலிட்டிக்கலி தான் நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஓகே, அண்ட் சினிமா பத்தி பேசுவேன், அதனால ஒன்றும் பிரச்சனை. சரி, மொத்தம் வந்து ஃபேக்ட் இதுதாங்க. ஃபர்ஸ்ட் போகும்போது ரேகிங் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குங்க. அது ஒரு சூப்பரான ஃபீலாக மாற்றப்பட்டது. நான் போகும்போது ஃபர்ஸ்ட் பயம். நீ சொல்லு, உனக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சிலருக்கு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கலாம். எனக்கு வந்து அந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் யாரையும் நானும் பார்க்கல, நானும் பண்ணல, அண்ட் அப்படியே முடிஞ்சிருச்சு காலேஜ் லைஃப். அதனால இனி இருக்கக்கூடிய காலேஜ் லைஃப் ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடாமல் அப்படியே ஜாலியாக பட்டும் படாமல் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. சரி, அதுதான். ஸோ மொத்தம் வந்து இதுதாங்க. ஸோ ரேகிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போலாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி எங்கேயாவது ஒரு சில காலேஜஸில் இருக்கலாம், பட் எங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியல. அண்ட் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. பசங்க அதை அப்படியே கமுக்கமாக, ஏன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, எங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறதுக்கு லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா, யாரா நீ இந்த ஏரியா இதான் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒரு 1 வீக் கழிச்சுனா அப்படின்னா, என்ன லேட் இன்னைக்கு, இந்த மாதிரி சீனியர் கிட்ட நம்மளா என்னண்ணா நீங்கள் லேட்டாக வரீங்க, அந்த மாதிரி போக எப்படி தெரியுமா, இங்கே பாடுறா காலேஜ் வந்து இப்படி தான் இருக்கும், இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், கரெக்டாக நீ என்ன பண்ணிவிட்டு உனக்கு புக்கெல்லாம் வேணும், மெட்டீரியல் வேணும்னா பிரிண்ட் போடுறதா இருந்தால் அந்த கடையில் போடு. இந்த மாதிரி ஆயிடுது. நம்ம ஃபர்ஸ்ட் இயர், அவங்க ஃபைனல் இயர், அவங்க வந்து நமக்கு என்ன ஐடியாஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா, மெட்டீரியல்ஸ் எங்கே போய் வாங்குறது, மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்குறது, எப்படி படிக்கிறது, ஏன்னா இவங்க வந்து ஆஸ்பெக்ட்ல கிளாஸ்ல கைட் பண்ணியிருக்காங்க. கிளாஸ்ல ஸ்டாஃப் என்ன ஆகுதுன்னா, ஃபாரின் ஆத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஃபாரின் ஆத்தர் புக்ஸ் போய் பார்த்தா அப்பயே 1500 2000 இருக்கும். 2000 கொடுத்து புக் வாங்குறதுக்குலாம் கேட்டோன்னு, ஏன்னா ஸ்கூல் அது காலேஜ் ஃபீஸே 30,000 35,000 தான் இருக்கும். மொத்தமாக காலேஜ் ஃபீஸே அவ்வளோதான் இருக்கும். புக்கு மட்டும் 2000, அதுவும் ஒரு சப்ஜெக்ட்டுக்குன்னு சொன்னால் எல்லாரும் வீட்லேயே எப்படி பார்ப்பாங்க, மேலே கீழே பார்ப்பாங்க. அப்போ தான் என்னாச்சுன்னா ஜெராக்ஸ் கான்செப்ட் பெருசாக ஹெல்ப் பண்ணிச்சு. அப்போலாம் ஜெராக்ஸ் வந்து கம்மிங்க, இப்போ கொஞ்சம் காஸ்ட்லி, அப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ₹1 இருக்கும், இல்லை 50. அதோட கம்மிடா. நிறைய பேப்பர்ஸ் போடும்போது இன்னும் கம்மியாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம், நிறைய பேப்பர்ஸ் வந்து ஒருத்தனுக்கு போட மாட்டோம், 4 பேர்னா 4 புக்கு போடுவோமா. அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் கம்மியாகும். அப்போலாம் ஞாபகம் இருக்கா ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ், நம்மலாம் எவ்வளோ ஜெராக்ஸ் ஷாப், நம்மலாம் புக் மெட்டீரியல் ஜெராக்ஸ் போட்டிருப்போம். சிலர்லாம் வந்து மைக்ரோ ஜெராக்ஸ் எல்லாம் போட்டு அது ஒரு நல்ல அனுபவம்டா. அதை பற்றி சொல்லலாம், அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசலாம். ஸோ மொத்தம் வந்து ஜெராக்ஸ் ஷாப்ஸே வந்து ஒரு பெரிய பிஸ்னஸாக இருந்தது. நம்ம இப்போ இது இருந்தது இல்லையா, ஃபர்ஸ்ட் நாயுடுவால் இருந்தது, இப்போ என்ன இருக்குங்க, இப்போ வந்து சேகரம்போரியம் இருந்தது, வாசனைக்கர் இருக்கு. இப்போ சேகரம்போரியமும் தூக்கிட்டாங்களா, போயிட்டு வாசனைக்கர் வந்துருச்சு. சரி, ஓகே, எவ்வளவு மாறிடுச்சு பாத்தீங்களா, மறந்தே போய்டும் எல்லாமே. குரோம்பேட் பஸ் ஸ்டாப்ல, ஆமா பக்கத்துல. சோ அதுல வந்து என்ன ஆச்சுன்னா, அந்த டைம்ல குரோம்பேட் பஸ் ஸ்டாப்லயே நம்ம போனோம்னா ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் அந்த மாதிரி கடைகள்லாம் உண்டு, அந்த சைக்கிள் கடைலாம் இருக்கும், அங்க உண்டு. சோ அங்க தான் போய் நம்ம முன்னெல்லாம் ஜெராக்ஸ் போடுறது, ஸ்பைரல் பெயிண்டிங் போடுறது, ஏன்னா நம்ம எப்படியா இருந்தாலும் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும், ரிப்போர்ட்ஸ்க்குலாம் ஸ்பைரல் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. சோ அந்த மாதிரியான ஷாப்ஸ் பிசினஸ் எல்லாமே கூட இப்போ மாறிடுச்சு. இவ்வளவு ஏன் நம்ம ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து பிரிண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றதுக்காக அப்போலாம் போட்டோஷாப்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். எந்த கடையில கரெக்டா வந்து டிசைன்லாம் பண்ணி கொடுத்து பிரிண்ட் போடுவாங்கன்றலாம் பாக்குறாங்க. கையடக்கத்திலேயே போன்ல வந்துருச்சுங்க, PDF பாத்துக்கலாம். அண்ட் ஏஐ வேற இருக்கு தெரியுமா, விநாயகர் சதுர்த்திக்கு விஷஸ் நான் எப்படி அனுப்புனேன்னு நினைக்கிறேன், மெட்டா ஏஐல தான் அனுப்புனேன். வாட்ஸ்அப்ல ஏஐ இருக்குல்ல, கிளிக் பண்ணி எனக்கு விநாயகர் சதுர்த்திக்கு எழுதணும்னாலும் உங்களுக்கு ஏஐ இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. படத்தை இது பண்ணணும்னாலும் ஏஐ இருக்கு, லவ் லெட்டர் எழுதணும்னாலும் ஏஐ இருக்குங்க. லவ் லெட்டர் எழுதி பாருங்க ஏஐல, செமையா இருக்கும், செம இம்ப்ரெசிவா இருக்கும். என்ன எழுதிருக்கான்னு நினைக்கிறேன், பாத்துக்கங்க. நம்மளே எழுதலாம், திருவள்ளுவர் மாதிரியே பண்றான்ல. என்னடா ஒரு காவியம்டா அதெல்லாம், ரைட். அது எழுதுறதா இருந்தா திருவள்ளுவரா, திருட்டுவள்ளுவராவே மாற வேண்டியதா இருக்கும். அதெல்லாம் எழுதிருந்தா நான் ஏன் சும்மா இருக்கேன். சரி, ஓகே, நம்ம இன்னொரு எபிசோட்ல வந்து எப்படி லவ் லெட்டர் எழுதுறதுங்கிறத பார்க்கலாம். சோ இத தொடர்ந்து நம்ம அது வேற இருக்கா, அது காங்கிரஸ் இருக்காரா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, பூமர்ல சொல்றாப்ல. ஆமா, பூமர்லயே வருங்க லவ் லெட்டர் சீரிஸ் வரும். இத தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல பார்ப்போம். அது வரைக்கும் சிவபரணி, நன்றி, வணக்கம், வரட்டா.